நாங்கள் தான் பெரிய தூண், திமுகவுடைய மிகப்பெரிய தூணுன்னு நினச்சிக்கிட்டு பல்லு உடைஞ்ச தாத்தாக்கள்லாம் சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களால தம்பி இப்போ போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு பக்கம் அவர்களும், உள்ளுக்குள்ளே ஒரு வன்மத்தை உள்ளே வேலை பார்க்குறாருன்னு பொதுச்செயலாளர் பதவி கொடுத்ததுக்கு பிறகு, இது தலைமைக்கு மிக தெளிவாக தெரிஞ்சதுக்கு பிறகு தான். ஏன்னா நான் திமுகவில் மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50 வயசு 60 வயசானவங்களாம் இளைஞரணி தலைவராக இருப்பாங்க. பல்லு போய் பக்கோடா சாப்பிட்ற முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஆயாக்கள்லாம் மகளிர் அணி தலைவராக இருப்பாங்க. ஏன்னா முருகனை பார்த்தா இவங்க முப்பாட்டம் கடவுள்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. இவங்களும் தந்தை பெரியார் தானே முக்கியமாக தெரியப்படுறாங்க. தந்தை பெரியார் தெரியும், கலைஞர் தெரியும். முருகன்மலைனா இவ்வளோ திடீர்னு பாசம் தெரியல. சேகர் பாபுக்கு அவர் செயல்பாபுன்னு சொன்னாரா? என்னை பொறுத்தவரை ஸ்னேக் பாபு தான் அவர். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அதில் யாருக்கு நான் முருகன் மேலே இவங்களுக்கு என்ன அப்படின்னு அக்கறை? போன வருஷம் பேசும்போது எங்கே இருந்துச்சு அந்த சனாதனம்? இப்போ எங்கே வந்துச்சு தெரியல. ஏன் பொத்திட்டு வருது பாசங்கள்லாம் தெரியலையே. குஷ்பு முஸ்லீம், ஆனால் இன்றைக்கி எல்லா கோயிலுக்கும் போகிறாங்கல்ல, அப்போ மட்டும் ஒத்துக்கிறீங்க. குஷ்பு சொன்னால் பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்களா? நமிதா தாமரை நீர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு வாராகி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. திமுகவினர் குறித்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. அதாவது சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டு துரைமுருகன் அவர்களை தாக்கி பேசினாரு அப்படின்ட்டு அந்த மேடையில் அவர் சிரிக்கிறத நம்மளால பார்க்க முடியல. ஒரு பையன் சிரிக்கிறாரு. வெளியில பிரஸ் மீட் கொடுக்கும்போது துரைமுருகன் சொல்றாரு, பல்லு போனவங்க வயசானவங்க சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தா இளைஞருக்கு வழிவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரஜினி அவர்கள் வேணும்ட்டே தான் துரைமுருகனை தாக்குனார். அதாவது குறிப்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1.5 வருஷமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமை ஏற்கணும், துணை முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு நம்ம பல இடங்களில் செய்திகளை பார்ப்போம். அது யாராவது கிளப்பி விடுற செய்தியா இல்லை திமுகவே பரப்பி விடுற செய்தியான்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே திமுகவில் முதலமைச்சருடைய உடல்நிலை கருதி தான் அவர் துணை பொறுப்பு ஏற்றுக்கணுன்றதுக்காக தான் கடந்த 1.5 வருஷமாகவே இவரை முதலமைச்சராக கொண்டு வரணும் முயற்சி இருக்கிறாங்க, துணை முதலமைச்சராக கொண்டு வரணும். ஆனால் அதுக்கு ஒரு முட்டுக்கட்டைகள் ஏற்பட்டு இருக்குது. முட்டுக்கட்டை யாரால் ஏற்படும்னா, நாங்கள் தான் பெரிய தூண், திமுகவுடைய மிகப்பெரிய தூணுன்னு நினச்சிக்கிட்டு பல்லு உடைஞ்ச தாத்தாக்கள்லாம் சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களால தம்பி இப்போ போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு பக்கம் அவர்களும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுங்க, அவங்க அதாவது அவங்க ஆட்சிக்குத்தான் ஐஏஎஸ், ஆனால் கட்சிக்கும் இவங்க ஐஏஎஸ் ஆகிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, ஃப்ரீலான்ஸ் ஒர்க்லாம் பார்க்க ஆரம்பிச்சு அவங்க கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் முதலமைச்சர் கேட்டு இந்த ஒரு 3 வருஷம் வீணாக போன ஆட்சியை கொடுத்ததனுடைய விளைவு தான் தம்பிக்கு சில விஷயங்கள் புரிய வந்தது. இது எப்படியாவது மாற்றம் வரணும்னு நினச்சாரு. அதன் அடிப்படையில் ஏவாவில்கிட்ட தன்னை பர்சனலாக பேசின விஷயங்கள், ஏவாவில் எப்படியுமே தம்பி தலைமை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருந்தார். துரைமுருகனும் ஏற்றுக்க தயாராக இருந்து வாய்மொழியாக மட்டுமே சொன்னார். நான் மட்டும் இவர் மட்டுமல்ல, இன்பநிதி வந்தாலும் நான் இந்த முதலமைச்சர் பதவி பார்த்துட்டு தான் நான் சாகுவேன் அப்படின்ற மாதிரி விஷயம் சொன்னார். ஏன்னா சில இடங்களில் காடு வாவான்னு வீடு போணுது. ஆனால் சில பேர் இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லைன்ற மாதிரி தான் உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு விதத்தில் உள்ளுக்குள்ளே, அதாவது மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் வார்த்தைகளால் சில விஷயங்களை பேசக்கூடிய நபர் தான் துரைமுருகன். அவர் ஒரு காமெடியன். நீங்கள் கலைஞர் அவர் ஏன் அவர் பக்கத்தில் நெருக்கமாக வச்சுருந்தாருன்னா, அவர் சிரிச்சுட்டே அவர் கலைஞர் சிரிக்கணும்னா ஏதோ ஒரு விதத்தில் அவர் காமெடி பண்ணுவார். அதை வச்சு நம்ம ஏதாவது சிரிச்சுட்டு இருப்பார். அதான் உண்மையாகவே கலைஞர் அவர் வச்சுட்டு இருப்பார். அவருடைய எம்ஜிஆருடைய வளர்ப்பில் வளர்ந்தவர் தான் துரைமுருகன். அப்படியாப்பட்ட ஒரு நபர் வயதானதுக்கு பிறகு சில நேரத்தில் பித்து பிடிச்சி சில பேர் இருப்பாங்கல்ல, ஒரு வயதுக்கு கடந்ததுக்கப்புறம் என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் தான் உள்ளுக்குள்ளே ஒரு வன்மத்தை உள்ளே வேலை பார்க்குறாருன்னு பொதுச்செயலாளர் பதவி கொடுத்ததுக்கு பிறகு, இது தலைமைக்கு மிக தெளிவாக தெரிஞ்சதுக்கு பிறகு தான் இந்த கலைஞர் புத்தக வெளியீட்டு விழாவில் நம்ம ஏவா வேலு அவர்களே ரஜினிகாந்திடம் பேசி, இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நம்ம இளைய தலைமுறை வரணும்னு நம்ம விரும்புகிறோம், நாங்களே இன்னும் எத்தனை நாள் தான் இங்கே உட்காந்துருக்கிறது, அடுத்தடுத்து என்னுடைய மகன் வரணும், அவர் மகன் வரணும், இப்படி வந்தால் தானே ஒரு வரக்கூடிய யூத்து டீம் 26 ஒரு யூத்து டீம் நிற்க போகுது. அண்ணாமலை ஒரு யூத்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய், இப்படி ஒரு கரிஷ்மா வரும்போது தம்பி தலைமையேற்றா நல்லா இருக்குன்றத ஒரு டிஸ்கஸ் பண்ணும்போது நல்லா தானே இருக்கும், தப்பு கிடையாது அப்படின்னு ரஜினிகாந்த் அவரை ரஜினிகாந்தை பேச வச்சதே திமுக தான், குறிப்பாக ஏவாவேலு அவர்கள் தான்.
என்னை பொறுத்தவரையும் அதுதான் நான் சொல்கிறேன். இன்னும் 40 வருஷம் 70 வருஷமா 80 வருஷமா இவங்களே வந்து தலைவராக இருக்கணும். ஏன்னா நான் திமுகவில் மட்டும் தான் தெரியும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 வயசு 60 வயசானவங்களாம் இளைஞரணி தலைவராக இருப்பாங்க. பல்லு போய் பக்கோடா சாப்பிட்ற முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஆயாக்கள்லாம் வந்து மகளிரணி தலைவராக இருப்பாங்க. இதெல்லாம் தான் வந்து திமுகவில் ரொம்ப தெளிவாக சொல்லப்படுற விஷயம். இப்படி இருக்க காலகட்டத்தில் ஒரு இளைய தலைமுறை கூட்டம் வெளியில் வந்தால் தான் இப்போ எதிர்கொள்ளக்கூடிய தேர்தல் வந்து ஒரு சாதாரண தேர்தல் இல்லை. உதயநிதியுடைய வாழ்வாதாரமாக சாவாதாரமான்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிச்சு. ஏன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கையே இந்த 26 தான் நிர்ணயிக்கும். அப்படி இல்லைன்னா திமுக 0 தான் இருக்கும். அதனால் வந்து ஏன்னா எதிரிகள் வந்து அதிகமான பலம் வாய்ந்தவர்களாக இருக்கான். ஒரு பக்கம் விஜய்க்கும் உதயநிதிக்கும் நடக்கக்கூடிய வார், தனிப்பட்ட ஒரு வார் போயிட்டுருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அரசியல் பலத்தில் அவர் வந்து ஒரு ஃபெமிலியாரிட்டி, அந்த ஃபெமிலியாரிட்டி ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான எடுக்கிற முயற்சிகள், இது எல்லாமே விஜய்க்கு ஒரு சாதகம். அதே மாதிரி தான் அண்ணாமலை அதிரடி ஆட்டக்காரனா அண்ணாமலை பல விஷயங்கள் இன்றைக்கி பண்ணதுனால தான் அரசியலில் இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் எங்கே இருக்குன்னே 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு 4வது இடத்துக்கு தள்ளப்பட்ட போகிற அதிமுக வந்து இன்றைக்கி பிஜேபி எதிர்க்கட்சியாக பேசப்படுது. அடுத்து நாம் தமிழ் இயக்கங்கள் பேசப்படுது. அப்படியே காலகட்டத்தில் நீங்கள் வந்து யாரை எதிர்த்து சண்டை போட போகிறீங்களோ அதுக்கான நீங்கள் வலிமை வாய்ந்த ஒரு தலைவனாக வந்தால் மட்டும்தான். நீங்கள் ஃபேஸ் வேல்யூ ஸ்டாலினை வச்சு நீங்கள் ஓட்டு வாங்க முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுகவுக்கு வந்து ஒரு இளைஞர் அந்த இளைய பாசத்தினுடைய தலைவனாக இருக்கும் வரணும்னு பார்த்தா அது உதயநிதி ஸ்டாலினை மட்டும்தான் வர முடியும். அப்போ அந்த உதயநிதியுடைய கரிஷ்மான்ற விஷயம் வந்து சினிமாவில் மட்டுமல்ல அரசியல்லையும் அது பிரதிபலிப்பாக இந்த கடந்த 4ஆம் கட்ட தேர்தலில் பல விஷயங்களில் உதயநிதிக்கு அது சாதகமாக அமைஞ்சது. அதன் அடிப்படையில் இந்த பல்லு போன தாத்தாக்கள்லாம் வெளியில் போனால் தான் நம்ம வந்து பக்கோடா சாப்பிட முடியும் இந்த கட்சியிலன்னு முடிவு பண்ண தான் நம்ம வந்து வெளியே அனுப்புறதுக்கான முயற்சி. அது ரஜினிகாந்த் கொடுத்த ஒரு பேசிக் ஒர்க்கு. இந்த ஒர்க்கு கொடுத்தா கண்டிப்பாக இது, ஏன்னா இது மற்றவங்க உள்ளுக்கு வந்து பேசினா தப்பு, ஆனால் வெளியிலேருந்து ஒரு நபர் வந்து சிஸ்டம் சரியில்லாதவர் இப்போ சிஸ்டத்தை வந்து எப்படி சரி பண்ணுறதுக்காக ஒரு இன்ஜினியர் ஒர்க்கு பக்கம் வந்திருக்காரோ அதுதான் ரஜினிகாந்தோடைய வேலைப்பாடு. முழுக்க திமுகவுடைய சொல்லுக்கேற்று செயல்படுத்தியிருக்காரு ரஜினிகாந்த். ஆனால் ரஜினி அவர்கள் எப்பவுமே ஒரு பாஜக சைடோட தான் இருப்பாங்க. அவர் ஒரு சங்கின்னு சொல்லிலாம் நிறைய ஃப்ரேம் அவருக்கு வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு திமுக பற்றி பேசும்போது திமுக ஆலமரம் போன்றது, அசைக்க முடியாது அப்படின்னு திமுகவுக்கு நிறைய ஸ்டார் வேல்யூ கொடுத்த மாதிரி பேசியிருக்காரு. இல்லை, என்னை பொறுத்தவரையும் ரஜினிகாந்த் ஒரு நிலை இல்லாத மனிதர். நான் என் தனிப்பட்ட முறை கருத்தில் சொல்கிறேன். நான் அவரோட ரசிகன். நான் ரஜினி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஸ்டைல் வாழ்க்கை பிடிக்கும். அவர் ஃபஸ்ட்டு நாளும் அந்த படத்தை பார்த்துருவேன். அப்படியாப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் இருந்தால் கூட எப்போ வந்து அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கை எங்கே ஆரம்பிச்சதுன்னா ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் இருக்கும்போது துணிச்சலாக வந்து சாலையில் நடந்து போகிறது, அந்த போயஸ்காரன் இடத்தை முற்றுகிறது, அப்புறம் ஆண்டவனால் கூட இந்த கட்சி காப்பாற்ற முடியும், ஆண்டவனால் கூட இந்த நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னது, இது எல்லாமே நான் ஒரு இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம். ஆனால் திமுகவுக்கு அவர் திமுக எதிராக செய்யாமல் அதிமுகவுக்கு எதிராக சில செயல்பாடுகளை செஞ்சு ஒரு கரிஷ்மாவை மக்கள்கிட்ட கொண்டு வந்தார். அன்னைக்கு வந்து மூப்பனாரையும் கலைஞர் அவர்களையும் ஒன்றா சேர்த்த ஒரு ஷோவுடைய அடிப்படையில் அவருடைய அட்வைஸில் தான் வந்து வெளியில் வந்து தன்னுடைய பிரச்சார குரலாக வந்து திமுகவுடைய பிரச்சார குரல். ஏன்னா அண்ணா ஆசிரியப்பட்ட சின்னம் ரஜினி ஆசிரியப்பட்ட சின்னமாக மாறினதுக்கு முக்கிய காரணமே அதுதான் முக்கிய காரணம். அதனால தான் அந்த திமுக ஆட்சி பிடிக்கப்பட்டது. தமாக அன்றைக்கி ஒரு மிகப்பெரிய காங்கிரஸ்லேருந்து உடஞ்சி ஒரு பெரிய இயக்கமாக வந்துச்சு. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் அவர் என்றைக்குமே யாருக்குமே ஒரு இதுவாமல் இருக்க மாட்டார். ஒரு பக்கம் கலைஞர்கிட்ட இருப்பார், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாக்கிட்ட போனால் அந்த அம்மாட்ட ஒரு இருப்பார். அதை தாண்டி அப்புறம் சிஸ்டம் சரியில்லைன்னுவார். சிஸ்டம் சரியில்லைன்ட்டு அந்த சிஸ்டத்தை யார் ரெடி பண்ண வருவா? அப்புறம் நானும் சிஸ்டத்தை ரெடி பண்ண மாட்டேன். நீங்கள் அங்கே ஒரு குப்பை கொட்டியிருக்கு அப்படின்னா குப்பையை க்ளீன் பண்ணணும் ஒன்று, இல்லை க்ளீன் பண்ண வைக்கணும், 2 தானே விஷயம். அதான சிஸ்டம் சரியில்லை. இந்த சென்னையில் வந்து தமிழ்நாட்டில் வந்து அரசியல் குப்பைகள் சரியில்லைன்னா நீ ஒன்று சுத்தப்படுத்த உள்ளே வரேன்னு சொல்லிட்டு 20 வருஷமாக வரேன்னு சொன்ன நீ திருப்பி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுற? சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லிட்டு நீ அதுக்கப்புறம் இல்லை என் உடல்நிலை கருதி நான் வந்து வர விரும்பலை அப்படின்னு ஒதுக்கி நிற்கிறேன். ஸோ அதனால் வந்து அவர் ரஜினிகாந்தை பொறுத்தவரையும் அவர் சங்கியாக இருக்க முடியாது, லுங்கியாக இருக்க முடியாது. எனக்கு அதுதான் அப்படி யதார்த்தமான ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த பக்கத்தில் போனாலும் சரி அவருக்கு ஒரு மாசை வந்து அவரே கெடுத்துக்கிட்டார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து அவர் நினச்சா யார் விரல் காட்டாலோ இல்லை அவரே உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் போய் இவரே இன்றைக்கி வந்து தன்னை ஒதுக்கி போனது அது ரொம்ப அரசியலுக்கு மரியாதை தான். ஏன்னா இங்கே இருக்க அரசியல் தரமற்ற அரசியல் தமிழ்நாட்டில். அந்த அரசியலுக்குள்ளே இப்படி ஒரு ஆன்மீகக்குள்ளே ஒரு ஆள் ஒருத்தர் உள்ளே வந்தாருன்னா அசிங்கப்பட்டு தான் வீட்டில் கூணி குறி உட்கார வேண்டிய காலகட்டம் வந்துடும்னு மிக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தான்
ஆர்எஸ் பாரதி அவரும் நேற்று ஒரு மேடையில் பேசும்போது அவர் சொல்றாரு, எம்ஜிஆருக்கு அப்புறம் எந்த ஒரு தலைவனும் வந்து சினிமால இருந்து வர முடியாது, ஆனா வந்து இப்போ நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அது எல்லாமே ஓரிரு அமாவாசைக்கு தான் அப்படின்ட்டு பேசியிருக்காரு. அதுவும் மீனவர்கள் வந்து எம்ஜிஆர் இருக்கும்போது அதிமுகவில் இருந்தாங்க, இப்போ எல்லாரும் திமுகவை நம்பி திமுக கூட வராங்க அப்படின்ட்டார். ஸோ வந்து ஓரிரு அமாவாசையில வந்து கட்சி கலைஞ்சிரும் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் தான் இன்டெரக்டா அவர் பேசுறாரு அப்படின்ட்டு. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அண்ணன் ஐட்டங்காரர் இருக்கார் இல்லையா, அண்ணன் ஆலந்தூர் பாரதி, இதே வாய் 84 நினைக்கிறேன், அப்போ வந்து பரங்கிமலை தொகுதியில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து போட்டியிட காலகட்டம் வரும்போது பரங்கிமலை தாத்தா அடுத்த கட்டம் டேஷ் போட்டு வருவா அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். இதே நபர் தான், எனக்கு நல்ல நினைவு இருக்குது. அவனா இன்றைக்கி எம்ஜிஆர் தூக்கி பிடிச்சி பேசுறதுக்கு என்ன அவங்க அருகது இருக்குது? எம்ஜிஆரை பற்றி பேசுவது திமுககாரனுக்கு ஒருத்தனை கூட அருகது கிடையாது. எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டது தான் திமுக, எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டது தான் வந்து கருணாநிதி என்கின்ற கலைஞர் கருணாநிதி என்கின்ற முதலமைச்சர். இப்படி பேசுவதற்கு நம்மளை பொறுத்தவரை அண்ணன் ஐட்டங்காரனை பற்றி நம்ம பேச கிடையாது. விஜயை வந்து குறி வச்சு பேசுவதற்கு நீங்கள் பாருங்கள், யார் ஒன்றாலும் பேசிட்டோங்க. அரசியல் பொது வாழ்க்கைக்கு வந்தால் பல பிரச்சனைகளை சந்தித்து தான் ஆகணும். நீங்கள் ஒரு ஊடகங்களாகவே நீங்கள் வந்து யாரோ ஒருத்தருக்கு வந்து சாதகமாகவோ இல்லை பாதகமாகவோ பேசுனா 10 பேர் உங்களை திட்ட தான் செய்வோம். அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா அரசியலில் குப்பை கொட்ட முடியாது. அந்த மாதிரி சாதகம் பாதகம் ரெண்டுமே இருக்கும். அந்த இடத்துல இருக்கும்போது ரஜினிகாந்த் இருந்தாலும் சரி, விஜய் வந்தாலும் சரி, இன்னும் வேறு உதயநிதி வந்தாலும் சரி, சாதக பாதகத்தை பார்த்து அரசு நடத்து தான். நீங்கள் ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கு பிறகு அது யாராக இருந்தாலும் வாழ்கன்னு சொல்கிற வாய் ஒளிகன்னு சொல்கிறதுக்கும் இருக்கும். அதையெல்லாம் காதில் வாங்கிட்டே இருந்தோம்னா நடக்காத விஷயம். இப்போ நம்ம பேசுகிறோம், நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் வந்து ஆதரிக்கல ஒருத்தரை அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு வேண்டப்பட்ட அவனுக்கு அந்த ஒரு நடிகரையோ அல்லது ஒரு அரசியல் தலைவரோ இருந்தாலும் நான் திட்டதான் செய்வாங்க. ஏன்னா அவருக்கு பிடித்தவரை அவருடைய பார்வையில் அவருக்கு சரியான தலைவராக இருக்கான், எனக்கு என்னுடைய பார்வையில் சரியான தப்பான தலைவராக தெரியலாம். ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் வந்து அண்ணன் சொல்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் அது பெருசாக எடுத்துக்க வேணான்னு நினைக்கிறேன் நான். அதே மாதிரி பாஜக பிரமுகரும் நடிகையுமா இருக்க நமிதா அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காங்க. நான் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகும்போது அங்கே வந்து தடுத்து நிறுத்தப்பட்டேன், எங்களுடைய மதம் என்ன அப்படின்ட்டு கேட்கப்பட்டது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்களே. அது வாண்டடா அவங்க கிட்ட அப்படின்றதுனால கேட்டாங்களா? அதாவது நடிகை நமிதாவை பொறுத்தவரைன்னு கேட்டிங்கன்னா, ஆளு தான் 6 அடியை தவிர அந்த அளவுக்கு வந்து அமைதியான ஒரு பெண். அது எந்த விதமான இதுவும் கிடையாது. நீங்கள் அதிகபட்சமாக அந்த அம்மா உருவத்துக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸ் பேசினா கூட அந்த வாய்ஸ் கூட பெருசாக வந்து கணீர்லாம் இருக்காது. அப்படி மென்மையான ஒரு பெண் வந்து ஒரு கோவிலுக்கு போகிறாங்க. எனக்கு யாராக கூட இருக்கட்டும், அது நமிதா இல்லை, வேறு எந்த பெண்ணாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. ஒவ்வொருத்தையும் நீங்கள் ஆதார் கார்டு ஐடி கார்டையும் கேட்டிங்கன்னா எவனுமே கோயிலுக்குள்ள வர மாட்டான். ஆனால் அது கோர்ட்டு போட்ட ஆர்டர் தானே. நீங்கள் ஹிந்துவாய் கோர்ட் சொன்னாங்க இல்லையா, சில கோவில்களுக்கு போகும்போது சில பிரச்சனை வந்தப்போ நீங்கள் ஹிந்துவாகவோ இல்லை ஹிந்து அந்த இறை நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான். எத்தனை பேருக்கு நீங்கள் ஐடி கார்டு? நீங்கள் முஸ்லீம்ஸ் அந்த நமிதா யாருக்கா தெரியுமா? முஸ்லீம்ஸ் குஷ்பு வந்து முஸ்லீம், ஆனால் இன்றைக்கி வந்து எல்லா கோயிலுக்கும் போகிறாங்களா, அப்போ மட்டும் ஒத்துக்கிறீங்க. குஷ்பு சொன்னால் பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்களா? நமிதா வந்து இல்லைன்னா அப்படியே அமைதியான பொண்ணாலும் அப்படியே விட்டு பார்க்குறீங்களா? சில வன்மம் பிடித்த அதிகாரிகள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறுலாம் இங்கே மட்டும் இல்லை, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய, நான் 6 மாதத்துக்கு முன்பே சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சங்கரராமன் கொலை வழக்கு நடந்துச்சு இல்லையா, அந்த கோவில் வரராஜ பெருமாள் கோவில், அந்த கோவில்லையே இதே போன்ற சம்பவங்கள் சில அதிகாரிகள் ரொம்ப. ஏன்னா நான் ஒரு விஷயம் கேட்குறேன், இந்த அதிகாரிகள் இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன், நீங்கள் யார்கிட்ட வாங்கி சம்பளம் சாப்பிட்றீங்க? மக்கள் வரி பணத்தில் இல்லை, கோயிலுக்கு வராங்க இல்லையா பக்தர்கள், அவன் காணிக்கையினால நீங்கள் வந்து பிச்சை எடுத்து சாப்பிட்ற மாதிரி அந்த காசில் சாப்பிட்ற நீங்கள் அவனுக்கு மரியாதை கொடுக்க முடியலன்னா இதை விட என்ன ஒரு கேவலமான விஷயம். அவன் தான் உங்களுக்கு கடவுள், அவன் தான் உங்களுக்கு வந்து முதலாளி, அவன் தான் உங்களுக்கு வந்து இது அரசாங்கம் இல்லை. எவன் ஒரு வந்து தன்னுடைய முன் வந்து 1000மோ 10,000மோ லட்சமாகவோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து அந்த கோயிலுக்கு வருமானம் வருதுன்னா அவனை தான் நீங்கள் வந்து வணங்கி பார்க்கணும். நீங்கள் சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு இது வச்சுருக்காங்க, மற்றதுலையும் வச்சுருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்துக்களையே நீ இந்துக்கள் இல்லையா வேணுமான்னு கேட்டேன்னா எத்தனை பேர் ஐடியா பண்ணி. பழனி கோயில் இருக்குங்க, பழனி கோயிலில் கொடிமரத்துக்கு வரையும் வந்து மற்ற மதத்தினர் வரலாம், கொடிமரத்துக்கு தாண்ட போக முடியாது. நீங்கள் இதை நான் கண்கூடா பல இடங்களில் போர்டே போட்டிருக்காங்க. அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சில அதிகாரிகள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு. அதுதான் நேற்று வந்து நமிதா அவர்கள் மிக தெளிவாக சொன்னால், நான் எதுக்காக நான் ஜாதி சான்றிதழ் கேட்குறீங்களா இல்லை மத சான்றிதழ் கேட்பீங்களா எனக்கு தெரியல. அவர் ரொம்ப தெளிவாக ஒரு கணவர் வீரா அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார், என்கிட்ட வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் கிடையாது, இருக்குது, அதை நான் காமிச்சிடறேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இன்றைக்கி இந்த மதத்தை சார்ந்தவன் தான் சொல்லி வாங்கிட்டு வான்னு சொன்னால் அதுதான் எவ்வளோ பெரிய வன்மம். அதாவது சில பேர் எப்படின்னு கேட்டிங்கன்னா,
நமிதா உலகம் அறிந்தவர், ஃபெமிலியான ஆள். இப்போ அவங்கள கலாச்சிட்டா இவர் பெரிய ஆளாயிடும்னு நினச்சிப்பாங்க. இது எப்படின்னா அவங்கள வந்து பேசிட்டா இன்றைக்கி எல்லோரும் பேசப்பட்டோம்ல, இப்போ இவரையும் பேசப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒரு வன்மம் பிடித்த அதிகாரி மீது இன்றைக்கி சேகர் பாபு அவர்களும் நடவடிக்கை எடுப்பதாகவும் இல்லை மன்னிப்பு கேட்டதாகவும் சில தகவல் வந்திருக்குது. அதன் அடிப்படையில் இது போன்ற அதிகாரிகளை இனிமேல் வந்து கனிவாக பேசலை இந்த அதிகாரி, கோயில் நிர்வாகத்தில் அந்த அதிகாரி மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படணுன்றது தான் நம்மளுக்கு கோரிக்கை. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நீங்கள் வந்து லைனில் நிற்கிறவங்க 100 பேர் 200 பேர் நீங்கள் ஒரு நாள் கேட்கலாங்க, லட்சக்கணக்கான பேர் கேட்க முடியுமா ஐடி கார்டை? நீங்கள் எவன் எந்த மதத்தில் வராங்கன்னா, ஒரு பெண் இருக்கா, பெண்ணு வந்து இப்போ இருக்க பெண்கள் வந்து பொட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க, சில நேரத்தில் பொட்டு வச்ச பெண்களும் இருக்கிறாங்க. இப்போ பொட்டு வச்சு வராங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ஒரு இஸ்லாம் பெண்ணே பொட்டு வச்சு வராங்கன்னா அப்போ நீங்கள் எதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணுவீங்க? எத்தனை பேர் ஐடி கார்டு கேட்பீங்க, ஆதார் கார்டு கேட்பீங்க? திருப்பதி தேவஸ்தானத்தில் நீங்கள் எந்த விதத்துலையும் உள்ளே போகணும்னா, கோயிலுக்குள்ளே போகணும்னா நீங்கள் கண்டிப்பாக அது ஆதார் கார்டு தெளிவாக தேவை. அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணலாம். இப்படி எல்லா கோயிலையுமே முருகன் கோயிலில் போய் கேட்டு, அம்மன் கோயிலில் போய் கேட்டுன்னு இருந்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஏதோ அந்த தன்னை பிரபலப்படுத்திக்கணுன்ற நோக்கத்தில் வந்து சில அதிகாரிகள் பண்ணக்கூடிய வன்மத்தில் இருக்கிற விதைவு இது இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் பெரும்பாலும் கோயில்கள் இது நடக்குது. இல்லைங்க, நாங்க இந்துவன் ப்ரூவ் பண்ண சொல்லுங்க டெம்பிள்ல போறதுக்கு. ஓகே, அதுதான். எப்படி நம்ம என்ன பாகிஸ்தான் வந்திருக்கோமா கேட்டீங்களா? தெரியலையே. அவங்க வந்து நாங்க எதுவும் வந்து கம்முன்னு வந்துட்டோம். 4-5 மீடியா பசங்க, பிரஸ் பீப்புள் எல்லாம் கால் பண்ணிருந்தாங்க. சரி ஓகே, நான் எதுவும் இல்லை அப்படின்ட்டு சொல்லி விட்டு வச்சேன் முதல்ல. அதுக்கப்புறம் வந்து அவங்க நோண்டுறதுக்கு அங்க உள்ள டெம்பிள்குள்ள போன் பண்ணி பேசியிருந்தாங்க போல இருக்கு. அதுக்கு அப்படியே ஸ்லிப் பண்ணிட்டு எப்படின்னா, நாங்க போய் கேட்டதுக்கு வந்து ஒரு ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், நாங்க மேல அதிகாரி கிட்ட கேட்டுட்டு சொல்றோம் அப்படின்னாரா. அதுக்குள்ளேயே நான் வந்துட்டு ஒரு ஹிந்து ஆயிருந்து நான் எப்படிங்க வெயிட் பண்ண முடியும் அப்படின்னு சண்டை போட்டேன்னு சொல்லிட்டு தகவல் கொடுத்தாரு. யார்? அந்த ஜேடியா? அந்த அங்க இருக்கிற கரஸ்பாண்டா யாரு? இப்போ எங்கேயா இருந்தாலும் ஒரு கொஸ்டினுங்க, யாராவது போலீஸ் பிடிச்சாலும் எங்காவது ஏதாவது நடந்த போது நான் ஒரு எம்எல்ஏ பையன், எம்பி பையன், நான் பலானா ஒருத்தர பையன் சொல்லுவோம் தவிர நான் ஹிந்துவா இருந்தா அப்படின்னு யாராவது பேசுவாங்களா? ஒரு தப்பான இன்டென்ஷன்ல சொன்ன மாதிரி புரிஞ்சிச்சு. நாங்க வந்து எதுவுமே இல்ல, நாங்க சிம்பிளா ஒரு காலையில ஒரு இஸ்கான் டிவோட்டிஸ் சேர்ந்து அவங்க கூட்டு போயிருக்காங்க. என்ன நாங்க இங்க கெஸ்டா வந்திருக்கோம் மதுரை இஸ்கான் டெம்பிளுக்கு. இன்னைக்கு ஜென்மாஷ்டமி செலிப்ரேஷனுக்கு டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு காலையில மாஸ்க் போட்டு போனோம் நாங்க 2 பேருமே. ஓகே, போகும்போதே அங்க உள்ள இருந்த போலீஸ் வந்து, சார் நீங்க நல்லபடியா மாஸ்கோட வந்தீங்க, சூப்பர் சார், நீங்க அப்படியே மாஸ்கோட உள்ள போயிட்டு அங்க சொல்லிட்டு உள்ள போயிட்டு முடிச்சுட்டு வந்துருங்க, நீங்க தயவு செஞ்சு மாஸ்க் எடுக்காதீங்கன்னாங்க. நாங்க அப்படியே மாஸ்கோட போனோம். அங்க கரஸ்பாண்டன்ட் ரூம் கிட்ட ஒரு 20 நிமிஷமா வெயிட் பண்றோம். இந்த இஸ்கான் டிவோட்டிஸ் கூட்டு வந்த இஸ்கான் பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, அவருக்கு கிட்ட வந்து சொல்றாங்களா, மேடம் வந்து முஸ்லிம் செய்தி வந்திருந்தது, அதனால விட முடியாது, அவங்க ஹிந்துவன் ப்ரூவ் பண்ண சொல்லுங்க, அப்படிதான் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஆயிடுச்சு சார் அப்படின்னு கேட்டதுக்கு, சார் நீங்க முஸ்லீம் அப்படின்ட்டு சொல்றாங்க, நீங்க வந்து இந்து சர்டிபிகேட் காமிச்சா மட்டும்தான் கோவிலுக்குள்ள விடுவோம் அப்படின்றாங்க, அதெல்லாம் நாங்க தெரியாதுங்க, நீங்க காமிச்சாதான் உள்ள போவீங்க அப்படின்றாரு. இல்ல உங்க குழந்தைங்களுக்கு 2 பேருக்கும் கிருஷ்ண பேர் தானே வச்சிருக்கீங்க? அது கூட மென்ஷன் பண்ணிருக்கீங்க. நாங்க வந்து என்னோட பையனை 2 பேரும் வந்து கிருஷ்ணாதித்யாங்க, அதுல கிளியராவே நாங்க இந்துன்றது எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு அப்படின்னா, அதுக்கு சொல்றாரு உங்களை பத்தி நாங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுமா அப்படின்னாரு. சரி சார், என்னை பத்தி தெரிஞ்சு வச்சுக்க வேணாம், ஓகே. ஆனா இஸ்கான் டெம்பிள் சார், இது உங்க ஊர் சார், உங்க ஊர்ல இருந்து இஸ்கான் திருப்பாலில இருந்து வந்திருக்காங்க சார், அவங்க சொல்றாங்க சார், அவங்க கெஸ்டா இன்வைட் பண்ணிருக்காங்க, ஒரு கெஸ்ட் வந்து முஸ்லீம் கெஸ்ட் இன்வைட் பண்ண மாட்டாங்க இல்லையா சார் இன்னைக்கு அப்படின்ட்டு சொல்றோம். ஆஹா, எதுவும் எனக்கு வேணாங்க, நீங்க வந்து அப்படி இப்படி அது உங்ககிட்ட குறுக்கிட்ட அந்த அதிகாரி வந்து வேற்று மதத்தை சார்ந்தவர்னு ஒரு அவர் பேர் எனக்கு தெரிஞ்சு இந்து அறநிலைத்துறை சட்டத்தின் பிரகாரம் வந்து வேற்று மதத்திற்கு உள்ள கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. கோயிலுக்குள்ள நுழையும் கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த நீதிமன்றம் சொன்ன உத்தரவுன்னா, அப்படி மாற்று மதத்துக்காரன் வந்து உள்ளே வந்து வேலையை செய்யக்கூடாது, நீங்க செய்யக்கூடாது, இந்து அறநிலைத்துறை சட்டத்தில் இருக்குது. நீங்கள் அறநிலைத்துறையில் மாற்று மதத்தை கிறிஸ்தவராகவோ அது இஸ்லாமியர்களோ பௌத்தராகவோ யாராக இருந்தாலும் அங்கே பணிபுரிய முடியாது, சம்பளமும் கொடுக்க முடியாது அவங்களால. ஆனால் நம்ம நினைக்கிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
நம்ம வந்து எல்லா மதத்துக்கும் சொந்தக்காரர். நான் வந்து கோவளம் தர்காவுக்கு போகிறேன், நீங்கள் வந்து மற்ற சர்ச்சுக்கு வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போகிறோம், இப்படி பல விஷயங்கள் நம்ம எல்லாத்துலேயுமே ஏற்றுக்கிறோம். அவங்களாம் வந்து அவங்களாம் வேணான்னு சொல்லவே இல்லை. எல்லா மதத்துக்குள்ளும் கடவுள் எங்கேயுமே சொல்லவே இல்லை. இல்லை இங்கே வரணும் வரவேணான்னு சொல்றதில்லை. அவங்க இஷ்டப்பிரகாரம் வந்து இப்போ நீங்கள் எத்தனையோ இஸ்லாமியர்கள் வந்து மூட நம்பிக்கை உள்ள விஷயங்களையே இன்றைக்கி பயன்படுத்துகிறாங்க. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்களே ஜாதகம் பார்க்க நல்ல நேரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் இந்து மதத்தினுடைய நம்பிக்கை. ஆனால் இது மூட நம்பிக்கையாக சொல்லப்பட்ட மதங்களே வந்து அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் தான் வந்து திருமணம் பண்ணணும், இந்த நேரத்தில் தான் நம்ம வந்து ஒரு கடையை திறக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க. இதன் அடிப்படையில் மதத்தின் பேரால் சில அயோக்கியர்கள் பண்ணக்கூடிய விளைவுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் நமக்கு பார்க்குறோம். ஏன்னா மனுஷனை பிரிக்கிறது இது போன்ற சில அதிகாரிகள் தான். அது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் மாற்று மதத்தை சார்ந்தவராக இருந்தால் நிச்சயமாக அவர் ரிமூவ் பண்ண சர்வீஸில் கொடுக்கணும் சட்டப்பிரகாரம். ஏன்னா அறநிலைத்துறையில் அப்படியாப்பட்ட அதிகாரிகள் இந்து அறநிலைத்துறை சட்டத்தை வைக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, இப்போ அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கும் சேகர் பாபு அவர்கள் முருகன் மாநாடு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கையெழுக்கிறாரு. அண்ட் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது அது மன்னிப்பு கேட்கிறாரு, அவர் வந்து அதுக்கான ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்ற விஷயம் சொல்றாரு. ஸோ இப்போ வந்து எதனால வந்து இப்போ உதயநிதி அவர்கள் அதை பத்தி பேசுறாரு, செயல் பாபு அப்படின்ட்டு அவரை சொல்றாரு, அவருக்கு அதுக்கான ஆன்மீக செம்மல்ன்ற பட்டம் கொடுக்குறாங்க சேகர் பாபு அவர்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் திடீர்னு ஏன் திமுக இவ்வளவு இந்துக்கள் மீது அன்பு காட்டுறாங்க? இன்னும் 18 மாதம் தான் இருக்குது தேர்தலுக்கு. போன வருஷத்துக்கு கேட்டிருந்தீங்கன்னா சனாதனம் பேசியிருப்பார். இந்த வருஷம் கேட்டிங்கன்னா வந்து இவர் வந்து முருகன் திருவிழா, முருகன் இது, அடுத்து வேல் எடுத்துகிட்டு பயணம் போவார், இதெல்லாம் நடக்கும். ஏன்னா இன்னும் முருகனை பார்த்தா இவங்க முப்பாட்டம் கடவுள்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. இவங்களும் தந்தை பெரியார் தானே முக்கியமாக தெரியப்படும். தந்தை பெரியார் தெரியும், கலைஞர் தெரியும். முருகன் மலைனா இவ்வளோ திடீர்னு பாசம் தெரியல. சேகர் பாபுக்கு வந்து அவர் செயல் பாபுன்னு சொன்னாரா? என்னை பொறுத்தவரை ஸ்னேக் பாபு தான் அவர். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா தன்னுடைய அமைச்சர் பதவியை எடுத்துக்கிட்டு அமைச்சர் பதவியை பார்க்காம சிஎம் வீட்டில் போயிட்டு அத்தனை வேலைகளையும் இவர் தான் பார்த்துட்ருக்கார். அதுக்கு வேலையாட்கள் இருந்தவங்க தனிப்பட்ட முறை இருந்தால் கூட அப்படியாப்பட்ட ஆள் வந்து இந்த மாதிரி திடீர்னு முருகன் மேலே ஒரு மிகப்பெரிய பக்தி, அப்புறம் செயல் செய்கிறாரு அப்படின்னு இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதில் யாருக்கு நான் முருகன் மேலே இவங்களுக்கு என்ன திடீர்னு அக்கறை? போன வருஷம் பேசும்போது எங்கே இருந்துச்சு அந்த சனாதனம்? இப்போ எங்கே வந்துச்சு தெரியல. ஏன் பொத்திட்டு வருது பாசங்கள்லாம் தெரியலையே. தம்பி உதயநிதிக்கு எப்படின்னா அவங்க அப்பாகிட்ட கற்றுக்கிட்ட பாடங்கள் தான். உள்ளே சாமி கும்பிட்றாங்க, வெளில வந்து சாமி இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல. நான் கலைஞரே சொல்லுவேங்க, வீட்டை விட்டு வெளியே வரும்போது கலைஞர் வீட்டை விட்டு வெளியே வந்தார்னா எதிர்த்த மாதிரி பக்கத்து சைடில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் கோயில். இதை பார்க்காம இப்போ உள்ள கார்டு ஏற மாட்டாருங்க. நான் கண் கூட பார்த்துருக்கேன் பலமுறை. அவருக்கே வந்து அது ஒரு வேஷம். இன்றைக்கி வந்து திராவிட கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஒரு திருட்டு பார்வை. என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ள கடவுள் இருக்குன்னு சொல்லுவாங்க, வெளியில் கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து இப்போ முருகன் பாசம்லாம் எத்தனை நாளைக்கு ஓடுன்னு தெரியாது. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி வந்துடுவானுங்க. திரும்பி வந்து தேர்தல் அடுத்த கட்டம் இல்லை சனாதனங்களை கம்பி வந்துடுவானுங்க. இதெல்லாம் மக்கள் தான் பார்த்துக்கணும். ஏன்னா மக்கள் வந்து எல்லாத்தையும் சகிச்சுட்டு போகிறான் மக்கள். என்னடா இது, ஒரு கொஞ்சம் கூட யோசிக்க வர்றது இல்லை இவனுங்க. அது வந்தால் தான் இதெல்லாம் மாற்றம் வரும். அதே மாதிரி முன்னாடியே வந்து மூத்த பத்திரிகையில் இருந்த சோ அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இல்லையா, ஹிந்துக்கள் எல்லாம் என்னைக்கு ஒருங்கிணைகிறாளோ ஆங்கிலம் இங்கே அப்போதான் வந்து திமுக வந்து பழனிக்கு பால் காவடி தூக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லாங்க. ஸோ இன்னைக்கு இந்த முருகன் மாநாடை கையில் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கான ஏதாவது உண்மையாகவே அவர் நான் ரொம்ப பெரும் மதிக்கக்கூடிய ஒரு நபருங்க. ஸோ ஏன்னா நான் பத்திரிகை துறை வருவதற்கு அவர் ஒரு மிகப்பெரிய எனக்கு காரணமாக இருந்தவர். அவர் வந்து கடந்த காலத்தில் அவருடைய வாழும் காலத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருடன் பேசிகிட்டே இருப்பார். எம்ஜிஆருக்கு வந்து அவர் கிண்டல் அடிப்பார். கலைஞர்கிட்ட பேசிட்டே இருப்பார், கலைஞரையும் கிண்டல் அடிப்பார். அவர் ஒரு நாஸ்டாடாமஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒருத்தர். இன்றைக்கி வாழும் நாஸ்டாடாமஸ் இருந்தார்னா அவர் தான் கண்டிப்பாக சோவை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாஸ்டாடாமஸ் மட்டும்தான் பின்னாடி வரக்கூடிய விஷயத்தை முன்னாடியே சொல்லக்கூடிய ஒரு நபர். அப்படியாப்பட்ட ஒரு நபர் வந்து இன்றைக்கி நம்ம விட்டு பிரிஞ்சிருக்காரு. அவர் அன்றைக்கி சொன்னது இன்றைக்கி நடக்குதுன்னும் போது தெய்வ வாக்காக தான் நான் கருதுவேன். ஏன்னா சோவை பொறுத்தவரையும் அன்னிலிருந்து நீங்கள் அவருடைய பேச்சுக்கள் எடுத்து பாருங்களேன். அவர் கிரிட்டிசைஸ் பண்ணலை, கருத்துக்களை ஆழத்தனமாக சொன்னார். நான் எப்பவுமே 2 பேர் விஷயத்தை நான் ரொம்ப தெளிவாக பார்ப்பேன். ஒன்று எம்ஆர் ராதா அன்னைக்கு என்ன பேசினாரோ இன்றைக்கி எல்லாமே நடக்குது. அதேமாரி சோ அவர்கள் என்ன பேசினாரோ அது எல்லாமே இன்றைக்கி நடக்குது. துக்ளக் தர்பார்னு படத்த ஆரம்பிக்கிறார், துக்ளக்னு. ஆனால் அந்த அரசியல் இன்றைக்கி நடந்து முடியதில்லை. இப்போ கடந்த கால அரசியல் அவர் சொன்ன 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் முன்னாடி சொன்ன அரசியல் தான் அன்றைக்கி நடந்துச்சு. அதுதான் வந்து நாஸ்டாடாமஸாக கருதணும்.
இன்னைக்கு காவடி தூக்குறாங்கன்னா வேற வழி இல்லை, ஓட்டுக்களை வாங்கணும். இவங்கெல்லாம் வந்து வாக்கு பிச்சருக்கு தானே வந்திருக்காங்க திமுகவில். இதெல்லாம் ஒரு மக்கள் தான் திருந்தணும். இந்த ஒற்றுமை எப்போ வந்து ஓங்கி நிற்குதோ, ஒரு மாற்றம் ஏற்படுதோ, இது ஒரு ஆன்மீக பூமி. இந்த பூமியில இவங்க வந்து என்ன இந்து கடவுளை தவிர மற்ற எந்த கடவுளை திட்டணும் பார்த்தீங்களா? நான் அதுக்காக நான் அந்த கடவுளை தவறா சொல்லலை, மற்ற கடவுளை திட்ட மாட்டாங்க. ஏன்னா மொத்தமாக வச்சு செஞ்சுட்டு போடுவாங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ஒன்று பாகிஸ்தான்காரன் உள்ளே வந்துடுவான், இல்லைன்னா வந்து அமெரிக்காரன் உள்ளே வந்துடுவான். அதனால் அவனுக்கு தெரியும் இங்கே தான் வந்து இழிச்சவாய இந்துக்கள். அதனால் இவனுக்கு இஷ்டத்துக்கு பேசுறதுக்கான வாய் இருந்ததுன்னா என்ன வேணால் பேசணும், முடிவு பண்ணி பேசுகிறான். ஸோ அவர்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்துக்களுமே மத ரீதியாக மட்டும் சொல்லலை, அது ஒரு கடவுள் நம்பிக்கை, நம்ம இறை நம்பிக்கையை நம்ம போய் எந்த விதத்துலையும் நான் படித்தது வந்து கிறிஸ்துவ கல்லூரி, கிறிஸ்துவ பள்ளிக்கூடம். ஸோ அந்த கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தை படிக்கிறேன்னா அப்போ எனக்கு அந்த ஒரு உணர்வு என்கிட்ட இருக்கும். நான் கிறிஸ்துவ பள்ளிக்கூடம் படிக்கும்போது நான் அந்த காலையில் ப்ரேயரில் எந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் இயேசுவே நான் உன்னை துதிப்பேன்னு சொல்லுவோம். அதுக்காக என் கடவுளை விட்டு கொடுத்து போதில்லை, அந்த கடவுளை நான் மறுக்க விரும்பலை. அப்படி ஒரு சமுதாயத்துக்குள்ள இருக்கும் போது இந்த வேற்றுமையை வந்து இந்த திருட்டு திராவிட இயக்கங்கள் தான் இப்படி நம்ம பிரித்து பார்க்குது. ஸோ இதுதான் மக்கள் தான் உணரணும். சரி, எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததற்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.